பக்த கோடிகளுக்கு வணக்கம். இன்று அன்னையின் கருணையினால் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 76, 77 மற்றும் 78 ஆகியவற்றை நாம் காணவிருக்கின்றோம். முந்தைய பாடல்களை பாராயணம் செய்ய விரும்பும் பக்த கோடிகள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்துவிட்டு வரவும். இன்றைய முதல் பாடலை காண்போமா? பாடல் 76, தனக்கு உரிமையானதை பெற. இந்த பாடலில் அபிராமி பட்டர் சிவபெருமானின் திருமேனியில் பாதியை தன் உரிமையாக்கி அங்கே குடிபுகுந்த பராசக்தியை பாடுகிறார். அதாவது இறைவனிடமே தனக்குரிய பாதியை உரிமையோடு பெற்றுக்கொண்டவள் அன்னை அபிராமி. அப்பேற்பட்ட அம்பிகையை தியானித்து இந்த பாடலை பாடும் பொழுது நமக்கு வரக்கூடிய யம பயமும் வாழ்க்கையின் தடைகளும் விலகும். அதனால் நமக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துக்கள், பதவி, இழந்து போன பொருள்கள் என அனைத்து உரிமைகளும் நமக்கு தடையின்றி தேடி வரும். அதற்கு இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வரலாம். பாடலை காண்போமா? குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம், நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி, வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில், பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம், நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி, வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில், பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம், நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி, வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில், பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. அடுத்த பாடல் 77, பகை அச்சம் நீங்க. இந்த பாடலில் துஷ்டர்களையும் பகையையும் தீமைகளையும் அழிக்கக்கூடிய பைரவி, பஞ்சமி, சண்டி, காளி, வைரவி, வாராகி என வீரம் நிறைந்த அன்னையின் உக்கிர வடிவங்களின் பெயர்களை சொல்லி அபிராமி பட்டர் அன்னையை போற்றுகிறார். ஆகவே 4 வேதங்களும் போற்றும் அம்பிகையின் திருநாமங்களை சொல்லி இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வரும் பொழுது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத வஞ்சகர்கள், பிள்ளி, சூனியம் போன்ற பயங்கள் நீங்கி மனபயமும் விலகி தைரியம் உண்டாகும். பாடலை காண்போமா? பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சவர் வைரவி உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா வைரவி, மண்டலி, மாலினி, சூளி, வராகி என்றே செய்ரவி நான்மறை சேர்திருநாமங்கள் செப்புவரே. பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா வைரவி, மண்டலி, மாலினி, சூளி, வராகி என்றே செய்ரவி நான்மறை சேர்திருநாமங்கள் செப்புவரே. பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா வைரவி, மண்டலி, மாலினி, சூளி, வராகி என்றே செய்ரவி நான்மறை சேர்திருநாமங்கள் செப்புவரே. அடுத்த பாடல் 78, சகல செல்வங்களையும் அடைய. அதாவது இந்த பாடலில் அம்பிகையின் விலை மதிப்பற்ற ஆபரணங்களும் அவளது திவ்யமங்கல ரூபமும் வர்ணிக்கப்பட்டுள்ளன. செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவியே அன்னை அபிராமியின் கடைக்கண் பார்வையில் வசிக்கிறாள் என்று அபிராமி பட்டர் இந்த பாடலில் எழுதியுள்ளார். நறுமணமும் ரத்ன ஆபரணங்களும் மின்னிடும் அம்பிகையின் செல்வ கோலத்தை மனதார தியானித்து வழிபடுபவர்களுக்கு வறுமை நீங்கி வாழ்வில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல விதமான செல்வ வளங்களும் பெருகும். ஆகவே இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து வரலாம். பாடலை காண்போமா? செப்பும் கனக கலசமும் போலும்
திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வள்ளி அணிதிரளக் கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. செப்பும் கனகக் கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வள்ளி அணிதிரளக் கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. செப்பும் கனகக் கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வள்ளி அணிதிரளக் கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா பதிவை லைக் பண்ணுங்க, மற்றவர்கள் பயனடைய அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தொடர் ஆன்மீக பாடல்களை கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நாம் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.